நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வேட்டையனுடைய பிஸ்னஸ் வந்து இதுவரைக்கும் உலக தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லாத ஒரு பிஸ்னஸ். அதாவது நான் 2.0 ரெக்கார்ட் 2.0 அடிக்க ஒரு தமிழ் சினிமா பிறந்து தான் வரணும். அதை தலைவர் வந்து உண்டாக்கிட்டு இருக்காரு கூலி. அது இல்லாமல் நான் 2.0 ரெக்கார்டாக, அதாவது தமிழ் சினிமாவில் இதுக்கு முந்தைய வந்த எந்த நடிகர்களுடைய படமும் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு மைல்கல்லை தொட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது அசைக்க முடியாத சக்தி சூப்பர் ஸ்டார் தான். உலகின் நம்பர் 1 தமிழ் சினிமாவினுடைய நடிகர் யாருன்னு கேட்டால் கடைசி 30 வருஷமாக எப்படி சொல்லிட்டு இருக்குமோ அதே மாதிரி இன்னும் சொல்லிட்டு இருக்கணும் போல இருக்கு. அதற்கான அச்சாரத்தை வேட்டையனை வச்சு மறுபடியும் போட்டார். ஸோ 2.0வினுடைய பிஸ்னஸ் வந்து 500 கோடியை தாண்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த படத்தினுடைய பிஸ்னஸ் 500 கோடியை தாண்டும் அப்படின்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தமிழ் சினிமாவினுடைய ட்ரேட் வட்டாரத்தில் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. வேட்டையன் முதலாக 2.0 அல்லாத ஒரு படத்தினுடைய பிஸ்னஸ் 500 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னா அது வேட்டையனுடைய பிஸ்னஸ் தான். இதையும் வந்து தலைவர் தான் செஞ்சிருக்காரு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் 1 2.0, நம்பர் 2 வேட்டையன் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்கு பிஸ்னஸ் வந்து பெருசாக பண்ணலை, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மி. ஆனால் வேட்டையனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து தமிழ்நாடில் எப்படியோ, ஆனால் உலகம் முழுக்க இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக சொன்னோம் நார்த் இந்தியாவில் பீக்கு. நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியும், ட்ரெய்லர் தமிழ் வெர்ஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோ அதற்கு ஆன் பார் வித் கிட்டத்தட்ட நெருக்கி அந்த வியூஸ் வந்து ஹிந்தி வெர்ஷனும் போயிட்டு இருக்கு. இதை தான் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சேனல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். தலைவரையும் அமிதாப் பச்சனையும் பார்க்கறதுக்கு நீங்களும் நானும் ஆசைப்படுறோமோ இல்லையோ, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, ஆனால் வடநாட்டில் 70s பிறந்தவங்கலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் 60s பிறந்தவங்கலேருந்து 90s பிறந்தவங்க வரைக்கும் அந்த காம்போவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த காம்போவை பார்க்கறதுக்காக வடநாடு தயாராகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இது வரைக்கும் வந்து அன்னைக்கெல்லாம் அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னா, யூஎஸ்ஏவை முந்திக்கிட்டு இருக்காங்க கனடா. யூஎஸ்ஏவை கனடாவில் முந்துற மாதிரி இது வரைக்கும் எந்த படத்தினுடைய டிக்கெட் சேலும் நடந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அங்கே இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இல்லை 10 நாளைக்கு முன்னாடியே ஏறக்குறைய $1 மில்லியன் அட்வான்ஸ் புக்கிங் சேலு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. $1 மில்லியன் அட்வான்ஸ் புக்கிங் சேல் ஏறக்குறைய 10 நாளைக்கு முன்னாடியே முடிந்த ஒரு தமிழ் படம் கூட கிடையாது 2.0 உட்பட. ஸோ வேட்டையனுக்கு தான் இது நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 டாட் மூவிஸ் மலேசியாவில் டிக்கெட் ப்ரெஷர் என்னன்னா இப்போவே 3 கோடி. அது அங்கே ஹையஸ்ட் கலெக்டட் மூவி என்னன்னா ஜெயிலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 15 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அது வந்து க்ளோஸ் டு ஒரு 24-25 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு இப்போவே. அதாவது படம் வந்து இன்னும் 3 நாள் கழிச்சா வரப்போது. இப்போவே கிட்டத்தட்ட 3-3.5 கோடி, 2 கோடி சொன்னாங்க, 3 கோடி. இப்போ நான் விஷயம் கேட்டுட்டு வந்திருக்கேன், 3-3.5 கோடிக்கு இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அதாவது மற்ற படங்களுக்குலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மற்ற படங்களுக்குலாம் வந்து ப்ராக்சி புக்கிங் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, வைக்கிறாங்க. அதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ யூகேலலாம் ஒரு படம், அது பேர் சொல்ல விரும்பல, அது பேர் சொல்லி நம்மளோட மொமெண்டம் நம்ம கெடுக்க விரும்பல. அந்த படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ரெஸ்டாரண்டா உட்காந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வீடியோ ஆதாரங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனா இந்த படம் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் பிளாக் பண்றாங்க டிக்கெட்டை. அதாவது ப்ரொடியூசர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ பிளாக் பண்ணல. அதுதான் ஃபேக் புக்கிங். ஆனா இது ப்ராக்சி புக்கிங்னா, நான் வந்து ஒரு 10 பேருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரசிகன், தலைவருடைய ரசிகன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு, இல்லை என்னுடைய மன்றத்தில் ஒரு 50 பேருக்கு நான் புக் பண்ணேன்னா அது ப்ராக்சி. அது வந்து ஃபேக் புக்கிங் கிடையாது. நீங்க பண்றது ஃபேக் புக்கிங், இது ப்ராக்சி புக்கிங். ஸோ ப்ராக்சி புக்கிங்கினுடைய அடிப்படையில் மலேசியாவில் இப்போவே 3-3.5 கோடியை தாண்டி போயிருச்சான். சிங்கப்பூரில் இப்போவே கலெக்ஷனே 1 கோடி ஆயிடுச்சான். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுலாம் கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை வச்சு நெருக்கி பார்க்கும் பொழுது படம் தமிழ்நாட்டில் அதாவது 30 கோடியை தாண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓவராலா உண்மையான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், இந்த சும்மா போஸ்டர் அடிக்கிறதுக்காக இல்லை, ஓவராலா உண்மையான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 110 - 115 கோடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் உண்மையா 100 கோடியை தாண்டின முதல் படம் எப்படி 2.0,
ரெண்டாவது படம் எப்படி முதல் படம் எப்படி கபாலியோ, ரெண்டாவது படம் எப்படி 2.0வோ, மூன்றாவது படமா வர்றதுக்கான வாய்ப்புகள் வேட்டையனுக்கு இருக்கு. 110 to 115 கோடி. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடு வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்படுகிறது. அது இல்லாம 2024ல ஹையஸ்ட் புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங் பிஎம்எஸ்ல, நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், முதலே சொல்லியிருக்கேன், பிஎம்எஸ் டேட்டா வந்து நீங்களும் நான் நினைச்சா மாற்ற முடியாது, அங்க இருக்கு. புக் மை ஷோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். 2024ல் ரிலீஸ் ஆன படங்கள்ல அட்வான்ஸ் சேல்ல டே 1 டே 2 புக்கிங்கை சேர்த்து ஹையஸ்ட் புக்டு எவர் அப்படின்ற தமிழ் படம் என்னன்னா வேட்டையன்னா, வேற எந்த படமும் இல்லை. அதே மாதிரி தலைவர் அவருடைய மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, இது சைடில் ஒரு சைடில் புக்கிங்ஸ், அதாவது கலெக்ஷன்ஸ் என்ன டிக்கெட் நம்பர்ஸ், டிக்கெட் சேல்ன்றதெல்லாம் அது பின்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு சைடு. பிஸ்னஸ் என்ன, வேட்டையன் 500 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், இது எப்படி சாத்தியமாச்சு, இது என்ன உண்மையான நம்பர்ஸ், ட்ரேடு வட்டாரங்கள்லேருந்து ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஜேர்னல் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ட்ரேட், சினிமா ட்ரேட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னலே இருக்குது. அந்த ஜேர்னல் மூலியமா நமக்கு கிடைச்ச தரவுகளும் தமிழ்நாடு ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச ஆதாரப்பூர்வமான தகவலின்படி முதலாக 500 கோடி அடித்த படம் 2.0, இரண்டாவது 500 கோடி அடித்த படம் வேட்டையன், வேற எந்த படமும் இல்லை. அதனுடைய நம்பர்ஸை அப்படி ரைட்டாக பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியேட்டரிக்கல் ரைட்ஸ் என்ன, அதாவது எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸை பார்க்க வேண்டாம், எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, எப்படி 500 கோடியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா இந்த பீட்டிங் அரவுண்ட் தி புஷ்பாங்க, என்னன்றது அந்த எக்ஸ்பென்ஸை காமிச்சு என் வீடியோவை பாருங்க, எனக்கு வந்து வியூஸ் அதெல்லாம் வேண்டாம், உண்மையை என்னென்னு சொல்லிடுவோம். ஒன்றும் இல்லை, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வித்திருக்காங்க. 95 கோடி எம்ஜியின் அடிப்படையில், மினிமம் கேரண்டியின் அடிப்படையில் 95 கோடி. அது யாருன்னா ரெட் ஜெயண்ட். தமிழ்நாடுல 95 கோடிக்கு முதலாக விற்கப்பட்ட படம் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்கப்பட்ட படம்னா அது வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு இதே வேட்டையனை வித்திருக்காங்க 95 கோடி. இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல எந்த படங்களையுமே அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் முதல் முறையாக, இன்னும் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள் இந்த குருவி அதெல்லாம் வந்து அவங்க ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அதெல்லாம் வந்து அவங்க வெளியில எம்ஜி கொடுத்துருக்காங்க, வெளியில என்ன சொல்றது அவுட்ரேட் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா இதுதான் முதல் படம். அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்காட்ட இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எம்ஜி அடிப்படையில் 95 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதான் முதல் முறை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். கேரளாவில் கோகுலம் கோபாலன் வந்து 18 கோடி. ஸோ கோகுலம் கோபாலன் இது ஏன் 18 கோடிக்கு வாங்கணும்னா, ஜெயிலர் ஜெயிலர் வந்து அவர் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப கம்மியாக, அதாவது 10 கோடி, அதாவது ஏறக்குறைய 10 கோடி வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட 15 கோடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காரு. அதாவது சாதாரணமா மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் சாதாரணமா வந்து தலைவர் அந்த படத்துல, அதாவது கோலிச்சு இருக்கும் அந்த படம் மாதிரி ஒரு கமர்ஷியல் வைப் வேற எந்த படமும் கிடைக்காது. அப்படி ஒரு படமா அமைஞ்சதுல உங்களுக்கு வந்து ஒரு பீக், யாரு மோகன்லால் வந்து ஒரு பீக் கொடுத்துட்டு போறாரு, சின்ன ஸ்னீக் பீக் மாதிரி வந்துட்டு போறாரு. அதுக்கே அந்த படம் அந்த போடு போட்டிருக்குன்னா, இந்த படம் வந்து ஃபகத் இருக்காரு மெயினா, ரெண்டாவது மஞ்சு வாரியர் இருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சு கண்டிப்பா நம்பி அடிக்கலாம். ஞானவேல் கதை இருக்கு. அது இல்லாம அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கேரளாவில் நமக்கு மார்க்கெட்டே உருவாக்கி கொடுத்தாரு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோகுலம் கோபாலன் நம்பி 18 கோடிக்கு எம்ஜியில் வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது கர்நாடகா ஓன் ரிலீஸ் 15 கோடி. கர்நாடகா ஓன் ரிலீஸ் 15 கோடினா மல்டிபிளெக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது பெங்களூர் மல்டிபிளெக்ஸ்ல மட்டுமே 7 கோடி ஷேர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது 7 கோடி ஷேர் வேற எதிரியும் இல்லை, அங்க இருக்கிற அந்த 48-50 மல்டிபிளெக்ஸ் இருக்கு, அதுல இருந்து மட்டுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கர்நாடகாவை ஓன் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி லைக்கா பண்றாங்க. இந்த தடவை லைக்கா என்ன பண்றான், ஆக்சுவலா வந்து இது ட்ரேட்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி தேடி போலையா. ஏன் பெரிய பெரிய கம்பெனி தேடி போலையா? இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் வந்து ஃபோன் பண்ணி கரஞ்சவருக்கு ஃபோன் பண்ணி என் படத்தை வாங்கினா வாங்க மாட்டாரா? ஏன் வாங்கலை, அவர் ஏன் சொல்லலை? இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். என்னன்னா 2.0வை சைலண்டாக வந்து கம்மியான ரேட்டில் முடிச்சுட்டு போயிட்டான். யார்? கரண் ஜோஹர், தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்த லாபம் வந்து நிகர லாபம் மட்டுமே 80 கோடி சொல்கிறாங்க. 80 கோடி நிகர லாபம்னு சொல்கிறாங்க. இது 2.0னால கரண் ஜோஹர் சம்பாதிச்ச, அவர் மட்டுமே சம்பாதிச்ச சம்பாத்தியம். ஸோ அதுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அதில் அக்ஷய்குமார்ன்ற ஒரு ஃபேக்டர் இருந்தது. அதே மாதிரி இதில் அமிதாப் பச்சன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால
பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் தேடி வந்தாலும் இவன் ஸ்டாப் பண்ணிட்டு இவனும் தேடி போகாம தலைவர்களுடைய அட்வைஸின் பேர்ல நீங்களே வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வடநாட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மேக்சிமம் ஏரியாஸ்ல ஓன் ரிலீஸ் தான் பிளான் பண்றான் இந்த தடவை லைக்கா. ஸோ அதனால இந்த தடவை ப்ராஃபிட் ஷேரிங் அது இது எந்த தொல்லையும் கிடையாது. வர்ற லாபம் லைக்கா தான். லைக்கா ஆடியோ லான்ச்சில் சொன்னார், என் கம்பெனி மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த லைக்காவுக்கு 2.0 அடுத்தது மிகப்பெரிய லாபத்தை மறுபடியும் ஒரு படம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணுறாரு இந்த படம். அதுதான் வந்து வேட்டையன். ஸோ கர்நாடகாவில் அவங்க தான் ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏபிடிஜி அதாவது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா 25 கோடி பார்த்தீங்க அப்படின்னா இது கிளியர்லி ராணா டகுபதி இருக்கிறான்ற ஒரு ஃபேக்டர்லாம் பெரிய ஃபேக்டர் கிடையாது. பட் ஆனால் ஜெயிலர் போட்ட போடு ஜெயிலர் இதுக்கு முந்தைய படம் தலைவருக்கு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றத பொறுத்து அந்த வீரியத்தை பொறுத்து மட்டுமே இந்த இது படத்துக்கு வந்து 25 கோடி ஏபிஎன்டிஜி. அண்ட் முதல் முறையாக இதுவரை நடந்திராத ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து இந்த படத்தை 60 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது பொதுவாகவே சவுத் இந்தியாவை தவிர ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்றாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் பொதுவாக சவுத் இந்தியாவை தவிர மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வெஸ்ட் பெங்காலில் 60 லட்சம் ரூபா கொடுத்து நான் எனக்கான ரைட்ஸை வாங்கிட்டு போயிருக்கணுன்றது இதுவரை தமிழ் சினிமாவில் நடக்காத ஒரு புரட்சியை பண்ணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பண்ண படம் வேட்டையன். இதை யாரும் மறக்கக்கூடாது, வரலாறு மறக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. 60 லட்சம் ரூபா. அப்புறம் ஒரிசா ஜெயிலரில் அவர் தான் ஒரிசாவை இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு பேசிட்டு இருக்கும்போது இல்லை ஜெயிலரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரிசாலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு போனால் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போ 20 லட்சத்தை வாங்கிட்டு போனால் இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டை திறந்து வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் பவேஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமான ஷேர் அதிகமாக கொடுக்குறேன். அதாவது லைக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு கரஞ்சோகர் அவன்கிட்டலாம் போனான் அப்படின்னா அவன் எம்ஜிலாம் வேறு ரேட்டில் பேசுவான், பெர்சன்டேஜ்லாம் அவன் நிறைய கேட்பான். பட் ஆனால் சின்னவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பெர்சன்டேஜ் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோன்ற மாதிரி நீட்டாக பேசி இன்பாக்ஸ் அண்ட் பவேஜா அவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் சாதாரண ஒரு ஃபேக் ஐடி வச்சுருக்கவனுக்கே ஒரு 1000-2000 ஃபாலோவர்ஸ் இருப்பான். இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 200-300 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறான். ஏன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணால் ஒரு நான் சொன்னல முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தர்மா ப்ரொடக்ஷன்ஸே வரும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஷாருக்கானுக்கு ஃபோன் பண்ணால் இப்போ ஒரு ரெட் சில்லிஸ் இந்த படத்தை வந்து மார்க்கெட் பண்ண மாட்டானா. சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அது போக அமிதாப் பச்சன் இருக்காரு, அவனுக்கு மார்க்கெட் பண்ண கசக்கவா போகுது. ஆனால் வேண்டாம், இதை சாதாரணமாக சத்தம் இல்லாமல் ஒருத்தரை கொடுத்து மொத்தத்தையும் நம்ம அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு லைக்காவினுடைய பிளான், தலைவருடைய அட்வைஸ். ஏன்னா தலைவர் ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டா அந்த படம் இது வரைக்கும் தடுமாறினதே கிடையாது. அப்படி இருக்கும் படம். கதையினால தடுமாறும், ஆனால் கலெக்ஷனேஷனில் தடுமாறாது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணுவார். படம் கதை நல்லா இல்லைன்னா அது மூலியமாக வேணால் ப்ரொடக்ஷன் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் படம் கிளிக் ஆனிச்சுன்னா அப்படி வந்து கொட்டும். அப்படிதான் படையப்பா, அருணாச்சலம் சொல்லிக்கிட்டே போகலாம், அண்ணாமலை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல தலைவருடைய நேரடி பார்வையில், நேரடி அட்வைசரியில் இந்த ப்ரொடக்ஷன், இந்த சேல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மட்டுமே இந்த பவேஜா ஸ்டுடியோஸ் அண்ட் இன்பாக்ஸ் பிக்சர்ஸ்க்கு வந்து 40 கோடி கொடுத்துருக்காங்க. 40 கோடின்றது கம்மி அப்படின்றாங்க. ஸோ 40 கோடி இல்லாமல் ஷேர் மட்டுமே இந்த படத்தின் மூலமாக இன்னொரு 30 கோடி வரும். ஷேரே 30 கோடி வரும். ஸோ அதனால இது ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில் 3 டாட் மூவிஸ்ன்னு சொல்லி அவங்க 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8 கோடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து அவங்களுக்கு ஏறக்குறைய 25-28-30 கோடி வரை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 30 கோடிக்கும் பொழுது 15 கோடி மினிமம் 17 கோடியாவது ஷேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துடும். இவங்க 8 கோடி தான் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஜெயிலர் பண்ணதை வேட்டையன் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களுக்கு நிகர லாபம், அதாவது ஷேர் மூலியமா வர்ற நிகர லாபம் மட்டுமே 10-15 கோடி வரும். 10 கோடியாவது மினிமம் வரும். அதாவது 3 டாட் மூவிஸ்க்கு தடவை கொலை குத்து தான் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஓவர்சீஸ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அதுவும் சும்மா ஒரு பேருக்கு கிரியேட் பண்ணி ஒரு 2 பேரை கூப்பிட்டு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு கிடையாது, சைனாவுக்கு கிடையாது, அது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிஸுக்கு கிடையாது அவனுக்கு. அதாவது என்ன சொல்லணும்னா ஸ்வீடனு, ஃபின்லாண்டு, அப்புறம் நார்வே, இங்கெல்லாம் வந்து எஃப்டிஎன் இல்லாமல் தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. லைக்கா எஃப்டிஎன் போதுமான அளவு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் அவனுக்கும் கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 80 கோடி கொடுத்துருக்காங்க. 80 கோடி தலைவர் படத்துக்கு பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சாதாரணமான ஆவரேஜான பிஸ்னஸ். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா லால் சலாம், அதாவது தலைவர் கேமியோ பண்ண படம், அதுக்கே 45 கோடி வெளியில் பிஸ்னஸ் ஆச்சு. அதுதான் உண்மை. ஸோ 80 கோடின்றது சும்மா ஊதி விட்ட மாதிரி தலைவருக்கு அடிச்சு நொறுக்கிடுவார். ஏன்னா 80 கோடியை பொறுத்த வரைக்கும் 200 கோடி வெளியில் கலெக்ட் பண்ணால் போதும். வெளிநாட்டில் 200 கோடி கலெக்ட் பண்ணுறதுன்றது 2010 தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பெரிய விஷயமே
இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ ரைட் சோனி மியூசிக் நொறுக்கிட்டு இருக்கான். அந்த மனசில் ஹண்டர் வண்டா சூடா இந்த 2 பாட்டை வச்சு அவன் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்னு தெரியல. அதனால் அவன் நம்பி பாட்டை கேட்டுட்டு இறங்கியிருக்கான். அனிருத்திட்ட 26 கோடி வாங்கியிருக்கான் ஆடியோ ரைட்ஸ். இதுதான் ஹையஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமா. அவ்வளோதான். சேட்டலைட் ரைட் சன் டிவி சும்மா காசு கேட்டாலே கொடுத்துட்டு போயிருவான். தலைவர் வீட்டில் வந்து 85 கோடி கொடுத்து வேட்டையன் படத்தை வாங்கிட்டு போயிருக்கான். அதை விட அமேசான் பிரைம் இதுதான் பெஸ்ட் படமாக வரும் இந்தியா முழுக்க நான் மார்க்கெட் பண்ணுவேன்னு 17 லாங்குவேஜ் சப்டைட்டில் போட்டு ரெடியாக வச்சிருக்கான். 17 லாங்குவேஜ். அண்ட் அது போக ஆடியோ மட்டும் 9 லாங்குவேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் இறங்கி 125 கோடி வாங்கியிருக்கான். எப்படி இந்த படம் கண்டென்ட் தரமான கண்டென்ட்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் 125 கோடி. 125 கோடி இஸ் த ஹையஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமா ஃபார் எனி ஃபில்ம் when it comes to digital rights. அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்கான். ஸோ மொத்தமாக பார்க்கும் பொழுது படம் வந்து வெளியில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க, அதாவது டேபிளில் வச்சு அமௌண்ட்டை வாங்கி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னா 517 கோடியே 90 லட்சம். ஓகேவா? 517.90 517 கோடி. இதுவரைக்கும் 2.0 தவிர எந்த படமும் 500 கோடி பிஸ்னஸை ப்ரொடியூசர் ஆன் டேபிளில் பண்ணதே இல்லை. முதல் படம் வேட்டையன் வெறித்தனம். ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ். இந்த படத்தினுடைய எக்ஸ்பென்சஸை பார்த்துரும் விறுவிறுன்னு கிடக்கணும்னு ரொம்ப டைம் ஆக்க வேணாம். ஸோ தலைவருக்கு 260 கோடி. இது முதல்ல சொன்னது தான். தலைவருடைய சேலரி 260 கோடி. பிக் பியினுடைய சேலரி 5 கோடி. அண்ட் மஞ்சு வாரியர் 3 கோடி வாங்குறாங்க. ஃபகத் 3 கோடி. ராணா 2 கோடி. அண்ட் ரித்திகா அண்ட் துஷாரா 2 பேரும் ஷேர் பண்ணி 1 கோடி வாங்குறாங்க. அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் இதர நடிகர்கள் 7 கோடி. ஸோ ஆர்டிஸ்ட் சம்பளம் இப்படி. டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானவேல் வந்து 5 கோடி வாங்குறாரு. ஞானவேல் வந்து 5 கோடி வாங்குறாரு. அண்ட் அனிருத் வந்து 10 கோடி வாங்குறாரு. அவர் எப்பவும் வாங்குறதான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதர் டெக்னீஷியன்ஸ் 9 கோடி வாங்குறாங்க. ஸோ அது இல்லாமல் ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மொத்தம் 105 நாளைக்கு 55 கோடி ஆயிருக்கு. அது இந்த டெய்லி வேஜஸ்ன்னு இருக்கும். அந்த டெய்லி வேஜஸ், அப்புறம் சாப்பாடு, மற்ற ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங்கில் டெய்லி எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 55 கோடி ப்ளஸ் செட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 18 கோடி ப்ளஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 1 கோடி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 கோடி, அது இதர செலவுகள் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 2 கோடி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் படத்துக்கு 383 கோடி. அதாவது சேலரி ஒரு 305 கோடி, ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 78 கோடி, மொத்தமாக 383 கோடி. ஸோ 383 கோடி எக்ஸ்பென்ஸில் ஒரு படம் 517 கோடியே 90 லட்சம் விற்றுருக்கு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 383 கோடி தான். ஆனால் படத்தை விற்றது 517.90 கோடி. அதாவது நிகர லாபம், அதாவது டேபிள் ப்ராஃபிட் ஃபார் ப்ரொடியூசர் வந்து 134 கோடியே 90 லட்சம். இது 2.0க்கே நடக்கலை. முதல் படம் டேபிள் ப்ராஃபிட் எந்த ஒரு இழுவையும் இல்லாமல் பிக்கல் படங்களும் இல்லாமல் 134 கோடியே 90 லட்சம் வந்து ஒரு படம் டேபிள் ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா வரலாறுல எழுதணும். தமிழ் சினிமாவில் முதல்ல பண்ண படம் வேட்டையன்னா. இப்படி பிரம்மாண்டமான பிஸ்னஸில் அவ்வளவு எதிர்பார்ப்பில் மக்கள், அதாவது மனசார அந்த படத்தை வந்து வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் 2K கிட்ஸ் வரைக்கும் மனசில் ட்ரெண்ட் ஆகி சின்ன பிறந்த 2-3 வயசு குழந்தை வரைக்கும் படத்தை எதிர்பார்க்குது. இன்னும் 3 நாள் தான் படம் பட்டைய கிளம்ப. அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை. கதை மேலே தலைவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இல்லைன்னா ஆடியோ லான்ஸில் இப்படிலாம் பேச மாட்டார். சொல்லி அடிச்சிருக்காரு. இந்த தடவை எப்படி சந்திரமுகியில் அடிக்க போகிறாரோ, எப்படி சந்திரமுகியில் அடித்தாரோ அதே மாதிரி வேட்டையில் சொல்லி அடிப்பார். அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை. வேட்டையினுடைய சக்சஸ் பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. லைக்கா சன் பிக்சர்ஸ் பண்ணதை விட ஜெயிலருக்கு காரு அது இதுன்னு கொடுத்து சின்னதாக ஒன்று பண்ணாங்க இல்லையா, அதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக்காவினுடைய சுபாஸ்கரன் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். தலைவர் இன்னும் 3 நாளில் பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாரு, எப்படி இன்ட்ரோ கொடுக்க போகிறாரு, மனசில் பாட்டுக்கு ஆட போகிறாரு, எப்படி உள்ள இது பண்ண போகிறோம், இன்ட்ரோவில் என்ன பண்ண போகிறாங்க, கிளைமேக்ஸில் என்ன பண்ண போகிறாங்க, அமிதாப் பச்சன் தலைவரை அடக்க போகிறாரா, அது எப்படி அடக்க போகிறாரு, தலைவரை அடங்கி எப்படி பொட்டி பாம்பா இருக்க போகிறாரு, இதெல்லாம் பார்க்க உண்மையிலே எக்ஸைட்டடாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.